இறக்கிற உரிமையை கோரி நம்முடைய பனையேறிகள் 4 ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து இதே இடத்தில் பனை கனவு திருவிழா என்கிற விழாவை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார். கல் நம் உணவு, கல் நம் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து போராடி வருகிறார்கள். கல் மது அல்ல, அது ஒரு மூலிகை சாறு, அது உணவின் ஒரு பகுதி. இதை தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து களத்திலே பனையேறிகளின் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அல்லது இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பனையேறிகளை ஒருங்கிணைத்து இதை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள். பனை நம்முடைய தேசிய மரம், தமிழ் இனத்தினுடைய அடையாளம். அதிலிருந்து பெறப்படுகிற பதநீர், கல், நொங்கு இவை போன்ற பயன் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய உடலிலே 840 பயன்பாட்டை தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது பனைதான். அந்த பனை இன்று மாதிரி அழிந்து வருகிறது. அதை பாதுகாக்க வேண்டும். வேளாண்மையில் ஒரு பகுதி தான் இந்த பனை ஏறி அதிலிருந்து பதநீர், கல் பெறுவது. அதில் ஒரு வேளாண்மையில் ஒரு பகுதி. அந்த உரிமையை கோரி தொடர்ந்து நடக்கிற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் தோளுக்கு தோளாக நின்று அந்த உரிமை கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் நின்று வருகிறது. அந்த வழியிலே இன்று நடந்த இந்த பனை கனவு திருவிழாவிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இந்த கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கல்லறுக்க அனுமதி இருக்கு. புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டு மட்டும்தான் அது மது என்று அடையாளப்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்டு அதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வேற என்ன கேள்வி?